வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் சவுக்கு கன்று, ஹைபிரிட் சவுக்கு கன்று. இந்த சவுக்கு கன்றானது நாம் வயல்வெளியில் நடவு செய்வதற்கு முன்னாடி இதனுடைய வேரின் வளர்ச்சியை ஒரு எளிமையான முறையில் துரிதப்படுத்துவது பற்றி இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இது மாதிரியாக வேரின் வளர்ச்சியை துரிதப்படுத்தி நடவு செய்வதன் மூலம் நாற்றுகளானது ஒரு 99% பார்த்தீங்கன்னா தரமானதாக காணப்படும். இந்த கண்ணானது பழுது வராது வயல்வெளியில். தற்போது ஒரு அன்னக்கூடை என்ற அளவில் புழுதி மணல் எடுத்துக்கிறோம். ஒரு அன்னக்கூடை அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அன்னக்கூடை மணல். அடுத்தது பார்த்திங்கன்னா அரை அன்னக்கூடை அளவிற்கு சாணி உரம். ரெண்டையும் இப்போ நல்லா கலந்துக்கிறோம். நன்கு கலக்கும்படி கலந்து கொள்ள வேண்டும். நன்கு புழுதி மணலுடன் உரமானது கலக்கப்பட வேண்டும். நன்கு புழுதி மணலும் அந்த உரமும் கலந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கலந்தாச்சு. கலந்த பிறகு 6x5 என்ற அளவுடைய இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். இந்த கவரானது 6x5 என்ற அளவிலே உள்ள கவர். கவரில் இப்போ இந்த உரத்தை எடுத்துக்கிறோம். மணலையும் ஒரு 3/4 பங்கு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிறோம். 1/4 பங்கு கண்ணு புதைத்த பிறகு நாம் நிரப்பிக்கொள்ளலாம். இவ்வாறாக நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பாக்கெட்டுகளை போட்டுக்கொள்ளலாம். தற்போது இந்த பாக்கெட்டானது போட்டுக்கொள்கின்றோம். பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அடி கார்னர் கொஞ்சம் மடக்கி விட்டுக்கணும். 2 பக்க கார்னரையும் மடக்கிடலாம். அப்போ தான் அப்படி பாக்கெட்டு தரையில் வைக்கும்போது சாயாமல் இருக்கும். இந்த கார்னரை மடக்கி விடணும். மடக்கும்போது கீழே தரையில் வச்சோம்னா அப்படியே இருக்கும். கையாலே மடக்கிடலாம் அப்படியே. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணீர் கீழே இறங்குறதற்கு ஒரு கோல்ஸ் போட்டுக்கலாம் கீழே. அப்போ தான் அந்த தண்ணியானதை நம்ம தெளிக்கும் போது கீழே இறங்கும். தண்ணியோட இருந்ததுன்னா வேர் அழுகிடும். அதனால் இதில் ஒரு கோல்ஸு, இந்த சைடு ஒரு கோல்ஸு, இந்த ஒரு அதே மாதிரி அடிப்பகுதியில் ஒரு கோல்ஸ் போட்டுக்கலாம். இவராக நம்ம இந்த பாக்கெட்டை போட்டாச்சு. தேவையான அளவுக்கு போட்டாச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கண்ணானது இந்த பாக்கெட்டில் பதிக்கப்படுவதற்கு கொஞ்சம் குழி எடுத்துக்கலாம். இது மட்டும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த பாட்டிலெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பதிச்சிக்கலாம். அப்படியே பதிச்சிட்டிங்கன்னா அந்த கண்ணை எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே போல் அதன் எல்லா பாக்கெட்லேயும் பதிச்சிடலாம். இந்த பகுதியில் நாம் கண்ணானது எடுத்து வைக்கும் போது அந்த பள்ளத்தில் பதிஞ்சிடும். ஈஸியாக இருக்கும் பதிக்கிறது. இதே போல் நன்கு அழுத்தி பதிச்சு விட்டுடலாம். இப்போ அது பாக்கெட்டானது போட்டு முடிச்சாச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணானதை எடுத்து கீழே வச்சிடுறோம். இப்போ அதை கண்ணை எடுத்துக்கலாம். அப்படியே எல்லா கண்ணுமே அப்படியே எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றாக எல்லா கண்ணையும் எடுத்து வச்சிடலாம் கீழே. தற்போது அந்த தட்டில் இருக்கக்கூடிய கன்றை நாம் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அதன் பிறகு அந்த பாக்கெட்டில் நம்ம கண்ணை நடவு செய்து கொள்ளலாம். இப்போ எல்லா கண்ணையும் எடுத்து வச்சாச்சு நண்பர்களே. இப்போ ஒரு அட்டை மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ இந்த கண்ணானது நாம் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கெட்டில் பதிச்சிடலாம். தற்போது பதிச்சாச்சு. அது பிறகு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மண் இட்டுக்கும். அந்த பள்ளம் எடுக்கப்பட்ட அந்த பகுதியில் அப்படியே கண்ணை பதிச்சுக்கலாம் ஒவ்வொரு கண்ணாக. இது முழுமையும் மணல் நிரப்பிக்கலாம். இந்த பள்ளம் எடுக்கப்பட்ட பகுதியில் அந்த பஞ்சு வேருடன் காணப்படும். அந்த பகுதியை நேராக வைத்து பதிக்க வேண்டியதுதான் மக்களே. இவ்வாறாக ஒவ்வொரு கன்றையும் சாயாமல் அப்படியே ஒவ்வொரு பாக்கெட்லையும் பதிச்சிடலாம். இவ்வாறாக பதிக்கும்போது இதன் வேர் வளர்ச்சியானது அதிகப்படும். இன்னும் இந்த பாக்கெட்டு ஃபுல்லாகவே வேர் உற்பத்தி ஆகி நம்ம இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாத கால அளவுக்கு அப்படியே வச்சிருக்கலாம். ஒரு எளிமையான முறை. இவ்வாறாக நாம் இந்த கண்ணானது பாக்கெட்டில் போட்டு மறுபடியும் வயலில் நடும்போது வேர் வளர்ச்சியானது அதிகமாக காணப்படும். தண்ணீர் தேவையானது குறைந்தளவே தேவைப்படும். இப்போ மழை இல்லாமலோ இல்லை தண்ணீர் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு மாத கால அளவுக்கு தாங்கும் தன்மை உடையது. நண்பர்களே, இப்போ பாக்கெட்டில் வந்து சவுக்கானது நடவு செய்தாச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் நண்பர்கள். ஒரு லேசாக தெளிச்சா போதுமானது. அதன் மேல் பகுதி அந்த புழுதி பக்கமானது நனையும்படி தெளித்து கொள்ள வேண்டும். எல்லா பாக்கெட்டும் அப்படியே தெளிச்சிக்கலாம். நன்றி விவசாய சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவு எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.